முன்னெல்லாம் குழந்தைங்கள பிக்கஸ்ட் ஹெல்த் ப்ராப்ளம் என்னவா இருந்ததுன்னா புரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன். இப்போ 2025ல இது ஆப்போசிட்ல இருக்கு. அதுதான் ஒபிசிட்டி இன் சில்ட்ரன். ஒபிசிட்டி இன் சில்ட்ரன் வரதுக்கு காரணம் ஓவர் ஈட்டிங். உங்க குழந்தை ஓவர் ஈட் பண்ணக்கூடாதுன்னா நீங்க 4 விஷயத்தை அப்சர்வ் பண்ணணும். முதல் விஷயம், குழந்தைங்களுக்கு அவங்க சந்தோஷமா இருந்தாலோ இல்லை அவங்கள கன்சோல் பண்றதுக்கோ அவங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்கறத அவாய்ட் பண்ணணும். குழந்தை அழகுதுன்னா நம்ம சாக்லேட் கொடுக்குறோம், இல்லை அவங்களை ஏதாவது அப்ரிஷியேட் பண்ணா ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கணும். இது ஸ்டாப் பண்றோம். இது ஸ்டாப் பண்ணாதான் குழந்தைங்க வளரும் போது அது இமோஷனல் நீட்டிங்கா மாறாது. ரெண்டாவது விஷயம், குழந்தைங்க ஸ்கிரீன் டைம் பார்க்கறத அவாய்ட் பண்ணணும். பர்டிகுலரா சாப்பிடும்போது ஸ்கிரீன் டைம் பார்க்கறதுனால ஒரு 25% ஜாஸ்தி சாப்பிட்றாங்கன்னு ரிசர்ச் சொல்லுது. we have to be mindful of whatever we eat. வீட்டில் ஜங்க் ஃபுட்டே ஸ்டோர் பண்ணக்கூடாது. குழந்தைங்களுக்கு அந்த ஆக்சஸ் இல்லாமல் இருந்தால் தான் அவங்க ஜங்க் ஃபுட்டை டிபெண்ட் பண்ணுறதை நிறுத்துவாங்க. நாலாவது விஷயம், வீட்டில் you should have a fixed meal time and snack time. நம்ம நடுநடுவில் சாப்பிட்றது பெரியவங்களுமே நிறுத்தினாதான் குழந்தைங்களும் அதை ஸ்டாப் பண்ணுவாங்க. there will be a strict discipline of eating. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் 2030ல் 10ல் ஒரு குழந்தை ஒபிஸா தான் இருக்க போகுது. இப்படியே போயிட்டு இருக்கு. குழந்தைங்க ஓவர் ஈட் பண்றாங்க அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி நேஷனல் எமர்ஜென்சி.